மேரியின் பெற்றோர் தந்தை திருவாளர் சிலுவைதாஸ், தாய் திருமதி எஸ்தர் அம்மாள் இவர்களின் 6வது மகளாக 1973 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 9ஆம் நாள் பெரியவள்ளி அன்று பிறந்தார். உயிர்ப்பின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் பாஸ்கா மேரி என்று பெயர் சூட்டப்பட்டாள். 1992ஆம் ஆண்டு இறைவனின் அழைப்பை ஏற்று துறவு பயிற்சியை மேற்கொண்டார். 1995ஆம் ஆண்டு முதல் அர்ப்பண வாக்குறுதியை அளித்தார். 2001இல் இறைவனுக்கு முழுமையாக தன்னையே கையளித்து இறுதி அர்ப்பண வாக்குறுதியை அளித்தார். 1995 முதல் 1996 வரை குழும வாழ்வில் அனுபவ பயிற்சியை கோட்டாறு மறை மாவட்டம் மாத்திரவிளையில் பெற்றார். 1996 1999 பொறியியல் இளநிலை பட்டப்படிப்பை கோயம்புத்தூர் நிர்மலா கல்லூரியில் பயின்றார். 1999 2004 வரை சபையின் பொது நிர்வாக குழுவில் செயலராக பணியாற்றினார். அத்துடன் கிறிஸ்தியலிலும் பொறியியலிலும் முதுகலை பட்டம் பெற்றார். 2004, 2005 மற்றும் 2006, 2007 உருவாக்க பணியை திண்டுக்கல் நொச்சியோடப்பட்டியில் மேற்கொண்டார். 2005 2006 வரை ஜோலார்பேட்டை புனித வளனார் B.Ed கல்லூரியில் இளங்கலை ஆசிரியர் பட்டப்படிப்பு. 2007 முதல் நடப்பு ஆண்டு வரை புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சூளை சென்னையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியை தொடர்கிறார். 2014 2016 ஆண்டுக்கிடையில் M.Ed பட்டப்படிப்பை மேற்கொண்டார். 2016 2019 வரை சபையின் சென்னை நிர்வாக குழுவின் ஆலோசகராக பொறுப்பேற்றிருந்தார். இப்பொறுப்பு காலத்தில் தனது பணிக்கிடையே M.Phil படிப்பை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்தார். 2019 2022 வரை சபையின் சென்னை மாநிலத்தின் துணை மாநில தலைமை சகோதரியாக சபைக்கும் மாநிலத்திற்கும் தன் பங்களிப்பை தந்து கொண்டிருக்கின்றார். பிறப்பிலிருந்து இன்று வரை இறைவனின் நல்லாசீர் பெற்று அருளோடும் நலமோடும் வளமோடும் வாழ்ந்துள்ள அருண்மை சகோதரி வெள்ளி விழா காணும் இவ்வேளையில் மேலும் இறையாசிரியரை சிறப்பாக பெற்று இயேசுவின் இறையாட்சி பணியை தொடர செபித்து வாழ்த்துகிறோம். சக்தியானவா சக்தியானவா ஜீவநாயகா ஜீவநாயகா இயேசுநாதா இயேசுநாதா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவ
ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை குருவே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை குருவே வருக திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம் இறை குருவே வருக திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம் இறை குருவே வருக இறை குருவே வருக. நானே உலகின் ஒளி என்று கூறிய இயேசுவின் ஒளியை தனது துறவற வாழ்வின் வழி பிறர் நலனுக்காக தந்து கொண்டிருக்கும் வெள்ளி விழா நாயகி அருட்சகோதரி பாஸ்காமேரி அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். குடும்பம் ஒரு கோவில் என்ற ஆன்றோரின் வாக்கின்படி தங்களது குடும்பத்தை அனைத்து நற்பண்புகளாலும் குணங்களாலும் கோவிலாக மாற்றி அதில் ஒளி வீசி கொண்டிருக்கும் நம் சகோதரியின் அன்பு அக்கா டெய்சி ராணி அத்தான் அமலதாசன் அவர்களை ஒளியேற்ற மன மகிழ்வோடு அழைக்கின்றோம். என்னை அனுப்பும் இதோ நான் இருக்கின்றேன் என்று இறைவாக்கினர் எசாயாவைப் போல தனது மறைப்பணி வழியாக கிறிஸ்து என்னும் ஒளியை பாரினில் ஏற்றி இன்று திருப்பலியை தலைமை தாங்கும் அருட்தந்தை பர்னபாஸ் அவர்களை ஒளியை ஏற்றுமாறு பாசத்துடன் அழைக்கின்றோம். புனித வளனாரின் பிரான்சிஸ்கோ சபை என்னும் குடும்பத்திற்கு தனது பணி பொறுப்புகள் வழியாக ஒளியை ஏற்றிய எம் முன்னாள் சபை தலைமை அன்னை வெனன்ஷியா அவர்களை ஒளியை ஏற்றிட பணிவுடன் அழைக்கின்றோம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்ற அழைப்பை ஏற்று பணிவாழ்வு வழியாக இறை ஒளியை மக்கள் மத்தியில் ஒளிரச் செய்யும் நம் அன்பு பங்கு தந்தை மரிய செல்வன் அவர்களை ஒளியேற்ற பெருமகிழ்வோடு அழைக்கின்றோம்.
நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள் என்ற அறைகூவல் விடுத்த ஆண்டவரின் சாட்சியாய் பங்கின் வளர்ச்சிக்காக தங்களையே மெழுகாக கரைத்து கொண்டிருக்கும் நம் பங்கின் நிர்வாகக் குழுவின் உறுப்பினர் ஒருவரை பாசத்தின் திரியை ஏற்ற அழைக்கின்றோம். மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா. திக்கணைத்துமே உண்மை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உண்மை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா, உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், நாம் அகமகிழ்வோம். ஏனெனில் எம் மருட்சகோதரி பாஸ்கா மேரி தன் அழைப்பை வியந்து ஏற்று, ஆண்டவரே எனது உரிமை சொத்து என்று இயேசுவின் அன்பில் நிரந்தரமாக நிலைத்து நிற்க உறுதி கொண்டு கடந்த 25 ஆண்டுகள் அர்ப்பண வாழ்வை மேற்கொண்டுள்ளார்கள். இயேசுவின் இதய உறவில் நிலைத்திருந்து கனிதரும் மரமாகி சபையின் தனிவரத்தில் தோய்ந்து தன்னை மறுத்து பிறர் தேவை நினைத்து தான் எடுத்த நிலைப்பாட்டை தடைகளையும் எதிர்கொண்டு சவாலுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எம் சகோதரி பாதம் பதித்த இடங்களிலெல்லாம் தடம் பதித்து சாதனை புரிந்தார்கள் என்பதே உண்மை. புனித வளனாரின் பிரான்சிஸ் சபையில் பல்வேறு பணிகளை கண்ணும் கருத்துமாய் திறம்பட ஆற்றி வந்துள்ளார்கள். கல்வி பணியை கடமையாய் ஏற்று கணினி பயன்பாட்டில் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி தணிக்கையில் வல்லவராய், கருத்தாளம் கொண்டவராய், மென்மை உணர்வுடன் இளையோரை அணுகுபவராய், மூத்த சகோதரிகளின் செல்ல பிள்ளையாய், உதவியின்றி தேடி வருவோரை உள்ளத்தால் உறவுடன் அணைப்பவராய், ஆன்மீக வாழ்வில் ஆழம் காண்பவராய், இவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வே
எம் சபையினருக்கு ஒரு பெரும் கொடை. உமது தூய உண்மையான திருவுளம் நிறைவேற்றிட என்பது அருட்சகோதரி பாஸ்கா மேரி அர்ப்பணத்தின் போது ஏற்றுக்கொண்ட விருது வாக்கு. இதன் அடிப்படையில் அவர்களின் ஆழமான அர்ப்பண உணர்வு, சவாலான ஆன்மீக பயணங்கள் யாவற்றையும் நினைத்து ஆண்டவர் முன் ஆனந்த மலர்களை நன்றி கரங்களால் பொழிகின்றோம். இது நாள் வரை உங்களை அருள் கூர்ந்து வழி நடத்திய இறைவன் மேலும் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் உங்கள் அர்ப்பண வாழ்வில் செழுமை கூட்டட்டும். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதி வாழும் எம் அருட்சகோதரி சபை நிறுவனர் தந்தை ஜான் ஆலனை போன்று ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு காண நம்பிக்கையோடு உடன் வழி நடக்க அருள் வேண்டி இக்கல்வாரி வழியில் ஒன்றிணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. மனம் வருந்தி கேட்கின்றேன், மன்னிப்பு தருவாயா, மகிழ்ச்சி தரும் இரத்தத்தால் மனதை தொடுவாயா. மனம் வருந்தி கேட்கின்றேன், மன்னிப்பு தருவாயா, மகிழ்ச்சி தரும் இரத்தத்தால் மனதை தொடுவாயா. மனம் வருந்தி கேட்கின்றேன், மன்னிப்பு தருவாயா, மகிழ்ச்சி தரும் உம் இரத்தத்தால் மனதை தொடுவாயா. மன்னிப்பு தருவாயா, மகிழ்ச்சி தரும் உம் இரத்தத்தால் மனதை தொடுவாயா. மனம் வருந்தி கேட்கின்றேன், மன்னிப்பு தருவாயா, மகிழ்ச்சி தரும் உம் இரத்தத்தால் மனதை தொடுவாயா.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதம் களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கைக்கு உரிய இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையை புதுப்பிக்க இன்று ஆவல் கொண்டுள்ள எங்கள் சகோதரி பாஸ்கா மேரி மீது நீர் காட்டிய கனிவிரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்த அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவரில் நிறைவான அன்பின் ஆவியை உறுதிப்படுத்தி அருளும். இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் உமது மாட்சிக்கும் மீட்பின் செயலுக்கும்
மிகுந்த ஆர்வமுடன் பணிபுரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரின் ஆசி மொழிகள் இஸ்ராயல் மக்களுக்காக மோயிசனிடம் கூறப்படுகின்றது. ஆண்டவரின் ஆசி மொழியை நாம் ஒவ்வொரு நாளும் பெறுகின்றோம். பல்வேறு மனிதர்கள் வழியாக பெறுகின்றோம். மேலும் பெற்றுக்கொண்ட ஆசிரை பிறருக்கு நாம் தர கடமைப்பட்டுள்ளோம் என்ற உணர்வோடு முதல் வாசகத்திற்கு நம் இதயங்களை திறப்போம். முதல் வாசகம் எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். இயல் 6 இறை வார்த்தைகள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்கள் இடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். மனதோடு உறவாட விரும்புகிறேன், மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன், உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன், உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். என்னால் இயலாதென நானே எண்ணுகையில் உந்தன் அருளாலே வென்றிட விரும்புகிறேன். என்னால் இயலாதென நானே எண்ணுகையில் உந்தன் அருளாலே
எல்லோரும் சொன்னாலும் எல்லாம் முடிந்ததென எல்லோரும் சொன்னாலும் உம்மால் கூடும் என முழங்கிட விரும்புகிறேன் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன் நீயாக நான் மாற விரும்புகிறேன் உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். கடந்த பாதைகளில் நடந்த நலனுக்கெல்லாம் நாவாலே நன்றி சொல்லி போற்றிட விரும்புகிறேன். கடந்த பாதைகளில் நடந்த நலனுக்கெல்லாம் நாவாலே நன்றி சொல்லி போற்றிட விரும்புகிறேன். வெற்றி பெறுகையிலே செல்வம் குவிகையிலே வெற்றி பெறுகையிலே செல்வம் குவிகையிலே உந்தன் கொடை என்று சொல்லிட விரும்புகிறேன். எனக்கு எல்லாமாய் இருப்பவன் நீரென்று எனக்கு எல்லாமாய் இருப்பவன் நீரென்று மலை மேலேறி நின்று அறிவிக்க விரும்புகிறேன் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன் நீயாக நான் மாற விரும்புகிறேன் உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன் நீயாக நான் மாற விரும்புகிறேன் உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன் மனதோடு உறவாட விரும்புகிறேன் மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன் உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன் உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன் நீயாக நான் மாற விரும்புகிறேன் உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்து இவ்வுலகின் ஒப்பற்ற செல்வம் என்ற கருத்தை ஆணித்தரமாக தனது மடலில் பிலிப்பிய மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் புனித பவுலடியார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 8 முதல் 14 வரையுள்ள இறை வார்த்தைகள். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கூட
ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது, நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுது தான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 4. இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறை வாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்றி நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, துறவற சபையை சார்ந்த நான் இந்த மறையுரை ஆற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.
வெள்ளி விழா கதாநாயகியாகிய பாஸ்கா மேரி அவர்கள் 25 ஆண்டுகளாக இறைவனுக்கு செவி கொடுத்து இறைவனுடைய குரலுக்கு செவி மடுத்து தன் வாழ்வை ஒரு அர்ப்பண பூவாக அவர் படைத்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள் மகிழ்ச்சி அடைகிறது. ஆகவே அவருக்கு அனைவரும் சேர்ந்து கரவொலி எழுப்பி ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்த மரியாதை போல வாழ்ந்ததற்காக கரவொலி எழுப்பி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நல்லா கை தட்டுறீங்க, சூப்பர். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, அவர் என்னை அருள்பொழிவு செய்திருக்கிறார். எதற்காக என்று ஆண்டவர் இந்த நற்செய்தி வழியாக அழகாக சொல்லுகிறார். பார்வையற்றவர், சிறையில் இருப்போர், வாழ்வை இழந்தவர் அனைவருக்கும் வாழ்வு கொடுப்பதுதான் ஆண்டவருடைய பணியாக இருக்கிறது. ஆகவே இந்த பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்னால் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதையும் பார்க்கிறோம். இந்த பணி வாழ்வை அவர் ஆரம்பிக்கும் போதே சோதனைகள் வருகிறது. இருந்தாலும் அவையெல்லாம் எதிர்கொண்டு ஆண்டவர் இந்த பணி வாழ்வை தொடங்குகிறார். மார்க்கு நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் 3 காரியங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை அழைத்தார். முதலாவது, அவரோடு இருப்பதற்கு ஆண்டவர் அழைத்தார். கடவுளோடு இயேசுவோடு ஐக்கியப்பட்டு வாழ ஆண்டவர் தன் சீடர்களை அழைத்தார். இரண்டாவதாக, அவரோடு இருந்தால் மட்டும் போதாது, அவரால் அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை அழைத்தார். மூன்றாவது, முக்கியமாக இந்த உலகில் இருக்கக்கூடிய தீமைகளை, பேய்களை விரட்டுவதற்காக ஆண்டவர் தன் சீடர்களை அழைத்தார். இந்த காலகட்டத்திலே நாம் வாழக்கூடிய சூழலிலே எத்தகைய பேய்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றன, எத்தனை பேய்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றன, எத்தனை பேய்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து இந்த சமுதாயத்தை பிரிக்கின்றன என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த பேய்களையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே விரட்ட முடியும் என்பதற்காக ஆண்டவர் தன் சீடர்களை அழைத்தார். இந்த வாழ்வினுடைய நோக்கம் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்து அவரோடு இருப்பதும், அவரால் அனுப்பப்படவும், பேய்களை ஓட்டவும், தீமைகளை அகற்றவுமே ஒவ்வொரு துறவியும் ஒவ்வொரு குருவானவரும் அழைக்கப்படுகின்றனர். இந்த அழைப்பினை ஏற்று நான் எவ்வாறு என்னுடைய சூழலிலே, என்னுடைய வாழ்விலே நான் ஒரு சீடனாக, சீடத்தியாக வாழ அழைக்கப்படுகிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து வாழ்கின்ற பொழுது இந்த அழைப்பின் மேன்மையை நாம் உணர்கின்றோம். கார்ல் ரேனார் என்ற ஒரு அருமையான இறையியல் வல்லுனர் தன்னுடைய ஜூப்ளி விழாவிலே அழகாக சொன்னார், ஐ ஹாவ் நோ ரிக்ரெட். எனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி நான் வருத்தம் அடையவில்லை. அது திருமண வாழ்வாக இருந்தாலும் துறவற வாழ்வாக இருந்தாலும் அதை தான் நாம் அனைவரும் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் இந்த வாழ்வை தேர்ந்து கொண்டதின் அடையாளமாக நான் வருத்தப்படவில்லை, நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த வாழ்வை கண்டு நான் ஓடி ஒதுங்கி விடவில்லை, மாறாக இதை நான் சமாளித்து வாழக்கூடிய வல்லமையை, ஆற்றலை, திறமையை, அறிவை, ஞானத்தை ஆண்டவர் எனக்கு தருகிறார். ஆகவே நான் வாழ்கின்ற முடிவிலும், வாழ்வின் முடிவிலும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இந்த வாழ்வை கண்டு நான் வருத்தப்படவில்லை, மாறாக நான் நிறைவு பெறுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்ல வேண்டும். இதே ஒரு கேள்வியை பாஸ்கா மேரி அவரிடம் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? வேணவா? நிறைவடைகிறேன், நான் நிறைவடைகிறேன், நான் உண்மையாகவே மகிழ்ச்சி கொள்கிறேன், இதனால் எனக்கு வருத்தம் என்பது ஒன்றுமே கிடையாது என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை உண்மையாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது அர்த்தமாகிறது. சீன பழமொழி அழகாக சொல்லுகிறது, உங்களுக்கு 3 மணி நேரம் மகிழ்ச்சி வேண்டுமா? ஒரு திரைப்படம் பாருங்கள். 8 மணி நேரம் மகிழ்ச்சியாக இருக்கணுமா? நல்லா தூங்குங்க. ஒரு நாள் மகிழ்ச்சி வேண்டுமா? சுற்றுலா சென்று ஜாலியாக வாருங்கள். ஒரு வாரம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரம் பயணம் செய்து மகிழ்ச்சியாக அந்த ஒரு வாரத்தை ஒரு சுற்றுலா தலத்திலே இருந்து விட்டு வாருங்கள். ஒரு வருடம் மகிழ்ச்சி வேணுமா? திருமணம் செய்து கொள்ளுங்கள். வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? சேவை செய்யுங்கள் என்று அழகாக சீன பழமொழி சொல்லுகிறார். வாழ்நாளெல்லாம் நான் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், வாழ்நாளெல்லாம் நான் திருப்தி அடைய வேண்டும், வாழ்நாளெல்லாம் என்னால் பலரும் பயன்பெற வேண்டும் என்றால் என் வாழ்வை அர்ப்பணிப்பதன் வழியாக அந்த நிறைவான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போல் திருமணத்தில் ஒரு வருடம் மகிழ்ச்சி இல்லை, மாறாக வாழ்நாள் முழுவதும் இந்த மகிழ்ச்சியும் இந்த ஆரவாரமும் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் குடும்பத்திலே சேவையானது தொடங்கப்பட வேண்டும். அதே போல் துறவற வாழ்க்கையிலே சேவையானது தொடங்கப்படுகின்ற பொழுது, அதில் நிறைவு காணுகின்ற பொழுது உள்ளமானது மகிழ்ச்சி அடைகிறது. ஆகவே இந்த அருமையான இந்த நாளிலே அருட்சகோதரி பாஸ்கா மேரி பல பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்து அவருடைய வாழ்வை உயர்த்தி இருக்கிறார். அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற போது மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே அவருடைய கல்வி பணியானது இன்னும் மென்மேலும் சிறந்து நல்ல ஒரு ஆசிரியராக அவர் பணியாற்றி தன் வாழ்விலே எண்ணற்ற ஏழை எளிய மாணவிகளுக்கு அவர் சிறப்பான விதத்திலே சொல்லிக் கொடுத்து கற்பித்து அவர்கள் வாழ்வு முன்னேற அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை அழைத்த ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் என்று வாக்களிக்கின்ற தேவன், யோவான் நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து சொல்வது போல, நீர் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப எசையா புத்தகத்திலே வாசிப்பதை போல, நான் உன் பெயரை என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆறுதலையும் தேறுதலையும் அளித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் துறவற வாழ்வு என்பது ஒரு சாவாகத்தான் இருக்கிறது. இந்த சாவை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றினால் நாம் கடவுளுடைய பெயரால் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பல வெள்ளி விழாக்களை, ஜூபிலி ஆண்டுகளை நீங்கள் கண்டுபாவிக்க இறைவன் துணை புரியும்படியாகவும்
இறைவன் உங்களுடைய குடும்பத்தை இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதித்து வழிநடத்தி செல்லும்படியாகவும் இத்திருப்பலிக்கு நன்றி உணர்வோடு வந்திருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் உற்றார் உறவினர்கள் சகோதரிகள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்தி செல்லும்படியாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறைவன் ஆசி நம்மோடு என்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளுக்காகவும் திரு அவையின் தேவைகளுக்காகவும் நமது மன்றாட்டுக்களை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இறைவனுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். மானிடம் வாழ்வு பெற உம்மையே தந்தவரே எம் இறைவா, உம்மை போல மானிடத்திற்காக தங்களையே அர்ப்பணித்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உம் வார்த்தையை செயலாக்கி மானிடத்தின் மாண்பினை காத்து இப்பாரினில் ஒளியேற்றிட இறைவாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நஞ்சிக்கே உரித்தான நல்லவரே எம் இறைவா, எம் அன்பு அருட்சகோதரி பாஸ்கா மேரி அவர்களின் 25 வருட துறவற வாழ்வில் நீ செய்திட்ட அனைத்து நன்மைகள், தந்திட்ட அனுபவங்கள், கொடையாக அளித்த தாழ்ந்துகள் என அனைத்திற்கும் நன்றி கூறி உம் திருமுன் அமர்ந்திருக்கும் இவ்வேளையில் அவர்களை உம் அனைத்து நலன்களாலும் ஆசிராலும் நிரப்பி தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தியாகத்தின் திருவுருவே எம் இறைவா, எம் அன்பு சகோதரியை மனமுவந்து துறவற வாழ்விற்கு தியாக உள்ளத்தோடு அர்ப்பணித்த அவரின் அன்பு பெற்றோர், பாசமிகு உடன்பிறப்புகளை இந்நேரம் நன்றியோடு நினைவு கூர்கின்றோம். சகோதரியின் பெற்றோரின் விண்ணக ஆசீரும் பரிந்துரையும் அவருக்கு என்றும் கிடைத்திடவும், அவரின் உடன்பிறப்புகளின் குடும்பத்தை உம் தெய்வீக கொடையால் நிரப்பி வழி நடத்திட இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உம் திருவுடலை பரிபொருளாய் தந்த எம் இறைவா, எம் சகோதரியின் துறவற வெள்ளி விழா நற்பலியில் அவருக்காக இறையாசீர் பெற்று தந்து கொண்டிருக்கும் அனைத்து குருக்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு உம் அருள் ஆற்றலையும் தந்து தங்கள் பணிவாழ்வில் சான்று பகிர்ந்து நிறைவு காண உம் அருள் வேண்டி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அலங்களை பொழிபவரே எம் இறைவா, கொலைச்சல் பங்கிலுள் அனைத்து குடும்பங்களும் தங்கள் பெறுகின்ற இறை அனுபவத்தை ஆண்டு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள உம் அருள் தாரும். மேலும் இவர்களின் குடும்பங்களையும் தொழிலையும் மேல்மேலும் வளர செழிப்படைய செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு தந்தையாகிய இறைவா, இதோ நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த அனைத்து மன்றாட்டுக்களையும், மேலும் சகோதரி பாஸ்கா மேரி அவருடைய சபைகள் செய்கின்ற அனைத்து பணிகளையும் ஆசிர்வதித்து நாங்கள் என்றும் உமக்கு ஊழியம் புரிய அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதான் படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. ஏனையே நான் உனக்களித்தேன் இறைவா என்று. ஏனையே நான் உனக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவானன்று. தந்தை 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவா. தந்தை 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவா. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதான் படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தை 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தை 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவா. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று.
கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறையின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறையின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. மனம் வந்து இனேன உனக்களிக்கின்றேன், மனம் வந்து இனேன உனக்களிக்கின்றேன். தினம் தினம் நான் உள்ளதை பகிர்ந்தளிக்கின்றேன். தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். ஆபலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியை தந்தையாம் இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் சகோதரி பாஸ்கா மேரி என்று புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் தம் அர்ப்பணத்தை எங்கள் காணிக்கைகளோடு ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஆற்றலால் உம் அன்பு திருமகனின் சாயலுக்கு அவர் மென்மேலும் ஒத்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா,
ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் உடல் இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியான், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக.
இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரின் சூசை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக பாஸ்கா மேரி அவர்கள் பெற்றோர்கள் சிலுவைதாசன், எஸ்தரம்மாள், மேலும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும் தந்தருளும் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மிகவும் தூய மூவரு கடவுளாகிய தந்தை, மகன், தூய ஆவியாரின் திருமுன்னிலையிலும் அருள்நிறை கன்னிமரி, புனித வளனார், எம் தந்தை புனித பிரான்சிஸ், அனைத்து புனிதர்கள் மற்றும் இங்கு குழுமியுள்ள சமூகத்தின் முன்னிலையிலும் நான் சகோதரி பாஸ்கா மேரி, சபை தலைமை சகோதரியின் பதிலாளி சகோதரி வெனான்சியா அவர்களின் ஆகிய உங்கள் கரங்களில் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் அர்ப்பண வாக்குறுதிகளை என்றென்றும் புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபை ஒழுங்குகளுக்கு தனி வரத்திற்கும் ஏற்ப வாழ இறைவனுக்கு என்னையே முழுவதும் அர்ப்பணிக்க வாக்களிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற இறைவனின் எல்லையற்ற அன்பால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இயேசுவை மிகவும் நெருங்கி பின்பற்ற விரும்பும் நான் தூய ஆவியின் அருட்கொடையாலும் கன்னிமரி, புனித வளனார் மற்றும் எம் தந்தை புனித பிரான்சிஸ் ஆகியோரின் பெரும் துணையாலும் வழிநடத்த பெற்று திரு அவையின் மக்கள் சமூகத்திற்கு பணிபுரிந்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நிறைவு பெற இத்துறவர குடும்பத்திற்கு முழு மனதுடன் என்னையே அர்ப்பணிக்கின்றேன். ஆமேன்.
கிறிஸ்து நம்மில் வந்துள்ளார். இதய கோவில் எழுந்துள்ளார். அன்பு தாகம் கொண்டுள்ளார். அன்பரை நாம் பாடுவோம். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார். இறைவன் என்னில் உரைகின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார். இறைவன் என்னில் உரைகின்றார், இன்பம் எனக்கு தருகின்றார். அன்பும் அருளும் பொழிகின்றார். அன்பும் அருளும் பொழிகின்றார். என்னை முழுதும் ஆழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார். கிறிஸ்து நம்மில் வளரவே, நாமே சேர்ந்து மறையவே. கிறிஸ்து நம்மில் வளரவே, நாமே சேர்ந்து மறையவே. கிறிஸ்து நம்மில் வாழவே, கிறிஸ்து நம்மில் வாழவே. நமக்கு பயமே இல்லையே. வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார். உடலும் உயிரும் போலவே, மலரும் மணமும் போலவே. உடலும் உயிரும் போலவே, மலரும் மணமும் போலவே. யாழும் இசையும் போலவே, யாழும் இசை போலவே. வாழும் இறையில் ஒன்றிப்போம். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அருமையானவர்களே, குளச்சல் என்ற பங்கு சமூகம் ஒரு விசுவாசத்தினுடைய மண் என்று சொல்ல வேண்டும். இந்த விசுவாச மண்ணிலிருந்து இறை அழைத்தல் பெற்று நிறைய பேர் உலகம் முழுவதும் அருள் பணியாளர்களாகவும் அருள் சகோதரிகளாகவும் பணியாற்றி கொண்டிருப்பது இந்த மண்ணிற்கு கடவுள் பொழிந்திருக்கக்கூடிய ஒரு மேலான அருள் கொடையினுடைய வெளிப்பாடு என்று சொல்ல வேண்டும். ஏறக்குறைய 31 அருள் பணியாளர்களை இந்த மண் கொடுத்திருக்கிறது இந்த திருச்சபைக்கு. அதோடு ஏறக்குறைய 40 அருள் சகோதரிகளை இந்த மண் கொடுத்திருக்கிறது. இந்த இறை அழைத்தினுடைய விதை விளைநிலமாக இருக்கக்கூடிய இந்த பங்கு சமூகத்திலிருந்து புனித வளராரின் பிரான்சிஸ்கு சபையில் அருள் சகோதரியாக 25 ஆண்டுகள் பணியாற்றி இன்று தனது துறவற வாழ்வின் வெள்ளி விழாவை நன்றி விழாவாக இந்த குளச்சல் பங்கு சமூகத்தோடு இணைந்து கொண்டாடுகிற அருள் சகோதரியையும் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த சவால் மிக்க காலகட்டத்தில் இத்தகைய ஒரு சவால் மிக்க பணியை பல்வேறு சவால்கள் நடுவில் அது ஒரு ஆசிரியராக ஒரு அருள் சகோதரியாக என் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு பணிபுரிகின்றவராக இன்று பல நிலைகளில் பணியாற்றி இன்று வெள்ளி விழா காணும் அருள் சகோதரி பாஸ்கா மேரி அவர்கள் ஒருவேளை இந்த பங்கிற்கு புதிதாக வந்த ஒரு முகமாக இருந்தாலும் 25 ஆண்டுகளுடைய பணியினுடைய நிறைவை மகிழ்வை ஆண்டவர் முன்னிலையில் இன்று ஒரு நன்றி பலியாக இந்த குளச்சல் பங்கு சமூகத்தோடு இணைந்து சிறப்பிப்பது கொண்டாடுவது என்பது மகிழ்ச்சியான அனுபவம். எனவே இந்த ஆனந்த அனுபவத்தில் இணைந்திருக்கிற பங்கு மக்கள், இங்கிருக்கிற அருள் பணியாளர்கள், மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணில் பணியாற்றுகிற அருள் சகோதரிகள் அத்தனை பேர் சார்பாக கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அருள் சகோதரி பாஸ்கா மேரி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அருள் சகோதரி அவர்களையும் அன்போடு பீடத்திற்கு முன்பாக அழைக்கின்றேன். இங்கு பணிபுரிகிற அனைத்து அருள் பணியாளர்கள், மண்ணின் மைந்தர்கள், பங்கு சமூகம் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி நாம் கௌரவிக்கின்றோம். நம்முடைய இணை பங்கு பணியாளரையும் வட்டார முதன்மை பணியாளர் அவர்களையும் அதோடு நம்முடைய மண்ணின் மைந்தரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த வேளையில் இந்த அருள் சகோதரி பாஸ்கா மேரி அவர்களை இந்த துறவற வாழ்வுக்கு தியாகம் செய்திருக்கக்கூடிய தியாகிகள், அவருடைய பெற்றோர்களை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். பங்கு சமூகம் அருள் சகோதரி அவர்களை எந்த விதத்தில் கௌரவித்து மகிழ்கிறதோ அதே அளவில் அவருடைய பெற்றோர்களை இன்று நாம் நன்றி உள்ளத்தோடு நினைவு கூர்ந்து மகிழ்வோடு அவர்களை பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். அவர்களுடைய நிலையில் அவர்கள் விண்ணகத்திலிருந்து இன்று பூரிப்படைந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற அதே வேளையில் அந்த தாய் தந்தையர்களுக்கு இணையாக இருந்து அருள் சகோதரிக்கு பக்கபலமாக இன்றும் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரி மற்றும் அவருடைய சகோதரியுடைய கணவர் அவள் இருவரையும் அன்போடு பீடத்திற்கு அழைக்கின்றோம். அவர்களையும் பங்கு சமூகம் சார்பாக வாழ்த்துகின்றோம், நன்றி சொல்லுகின்றோம்.
நன்மையின் நாயகனே எம் இறைவா, இனிய இந்த நாளுக்காக நன்றி கூறி இவ்வேளையில் உமது உடலையும் இரத்தத்தையும் அப்பரச வடிவில் எமக்களித்து எமக்கு புத்துயிர் ஊட்டியவரே உமக்கு நன்றி. தாயின் கருவறையில் இருக்கும் போதே என்னை பெயர் சொல்லி அழைத்து நீ எமக்கே சொந்தம் என்று பாசக்கரம் நீட்டி அழைத்த எம் இறைவா உமக்கு நன்றி. தூய பிரான்சிஸின் ஆன்மீகத்தை எமதாக்கி அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் வளர்த்தெடுக்கின்ற எம் சபை சகோதரிகளுக்காக நன்றி. எம்மை ஈன்றெடுத்து வளர்த்த துறவற வாழ்வுக்கு தாரை வார்த்து கொடுத்த பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவினர் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி. சோதனையில் தனிமையில் தோள் கொடுத்து ஆதரவு கரம் நீட்டிய நண்பர்களுக்காகவும் நன்றி. இன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்றி நல்லாசிரை பெற்றுத்தந்து எங்களுக்கு பலவிதத்தில் ஆக்கமும் ஊக்கமும் ஆதரவும் தருகின்ற அருட்பணியாளர்களுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளிலும் எல்லா நிகழ்வுகளையும் பாதுகாத்து பராமரித்து காத்து வருகின்றீர். குறிப்பாக இந்த நாளை காண செய்து உம்மை நன்றியோடு வாழ்த்த வரம் தந்ததற்காகவும் உமது தொடர் உடன் இருப்புக்காகவும் நெஞ்சம் நிறை நன்றி இறைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மகிழ்ச்சிக்கு உரிய இந்த ஆண்டு நாளில் நீர் எங்களுக்கு அளித்தவும் திருமகனின் உடலிலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். இவ்வாறு பின்னக உணவாலும் பானத்தாலும் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் எங்கள் சகோதரி பாஸ்கா மேரி ஏற்கனவே உம்மை நோக்கி தொடங்கியுள்ள பயணத்தை மகிழ்வுடன் தொடர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருட்சகோதரி பாஸ்கா மேரி அவர்களின் வெள்ளி விழா திருப்பலிக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. திருப்பலி முடிந்ததும் குளச்சல் பார்க் ஹோட்டல் லக்ஷஸ் மஹாலில் வைத்து நடைபெறும் விருந்து உபசரணைகளில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். நிலவை போல் அழகுள்ளவளா, கதிரவனை போல் ஒளியுள்ளவளா, விடிகாலை வானம் போ எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு.
என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கீழ்வானில் தீச்சுனையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சீரோனின் அருள் மகளே. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையும் தூய்மையும் தாட்சியும் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையும் தூய்மையும் தாட்சியும் மேன்மையும் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசன் என்னை வாழ வைத்ததே. அன்பை அருளை அமுதே அழகே, நீர் வாழ்க நீர் வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. வேலி கருணையும் வாழ்வினில் எளிமை விதையாய் என் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே. உன் அன்பு வேலி கருணையும் வாழ்வினில் எளிமை விதையாய் என் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பை அருளை அமுதே அழகே, நீர் வாழ்க நீர் வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கீழ்வானின் தீச்சுனையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சீரோனின் அருள் மகளே. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு.
Thank you.